Good evening, 5 p.m. live, 67th today. Good evening, Gokul. Good evening, Murugan sir, Bangalore. Good evening, Meena Raja, Selvarani madam. Good evening, Ramalingam Veerababu sir, Pabanasam. Good evening, பூமதி பூக்களின் என்ன சொல்லலாம், பூக்களின் ஸ்நேகிதி அப்படி சொல்லலாமா, பூமதி மேடம். ஸோ கல்யாண் சுந்தரம், வெல்கம் சார். சீக்கிரம் வந்துட்டீங்க. அப்படியா? 4:50 சொல்லியிருந்தனே, 4:50 எல்லாரையும் வர சொல்லி இன்னைக்கு போட்டிருந்தனே. விக்னேஷ் நாமக்கல், பொன்சீலா மேடம், வெல்கம். மோனிகா வாசகம், மணிமேகலை ராமானுஜன், ஹாய் பீரேன், welcome. Yesterday it was a fantastic program. We simply loved it. Today morning you might have seen some photographs from the participants who attended yesterday. Fantastic, great influence from your side. Good evening Anu, good evening Vaishnavi madam, good evening Anup Krishnan, குட் ஈவினிங் எடும்பவேல் சார். எடும்பவேல் சார், இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ருக்குஜெய் மேடம், உங்களுக்கும் தான். ஸ்கூலில் சில்ட்ரனுக்கு நிறைய பாயிண்ட் சொல்ல முடியும். ஆல் த டேஸ் 100% அட்டண்டன்ஸ் அண்ணா. எஸ், கோகுல், மீனா மேடம், எடும்பவேல், இந்த மாதிரி வைஷ்ணவி ராஜன், வித்யாராஜா, மீனா ராஜா, அப்புறம் காயத்ரி பழனியம்மாள், மாதிரி ஒரு set of people 100% attendance always. Very good. கோகிலா வள்ளி நாயகம் அவங்களும் குட் ஈவினிங் மேம். பிரேமா அம்மா, from பிரேமா அம்மா வரும்போது இவங்க பிரியாராஜும் வருவாங்க. யா, எடும்பவேல், வெல்கம். இன்றைய செஷன் புதிய கோணத்தில் இருக்கும்னு உடனே வந்துட்டேன். ஆமாம், ஊர் உலகத்தெல்லாம் பற்றி பேசுகிறோம், நம்ம உடம்பை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால் ஒரு அட்டகாசமான படிப்புன்னு சொல்லலாம், உடம்பை பற்றி படிக்கிறது. ஏன்னா இதனால தான் இதுவா அப்படின்னு நமக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு நிகழ்வு இன்னைக்கு. அப்புறம் நேற்றைய தினம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி. நேற்று கேள்வி கேட்டதுக்கெல்லாம் ஓரளவுக்கு, அதாவது எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். டுடே ஒன்லி ஐ நோட்டீஸ் த சீனரி இன் ஃப்ரண்ட் ஆஃப் மைண்ட் வைல் ஜாய். பீரன் ஹேஸ் ஓப்பன் தட் ஐஸ். பீரன் ஹேஸ் தட் குவாலிட்டி. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சோல் ஃபில்லிங் பீப்புள்னு அவங்க கூடலாம் கொஞ்ச நாள் இருந்துட்டோம்னா நம்ம லைஃப்பை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அது மாதிரி ஒரு வித்தியாசமான மனிதர்கள் அவங்கெல்லாம். எஸ், குட் ஈவினிங் ரேவதி பாலச்சந்திரன் மேடம், குட் ஈவினிங் சண்முக பிரியா, குட் ஈவினிங் தெய்வ ஆஸ்வின் ஸ்டான்லி, யா குட் ஈவினிங் விஸ்வநாதன். கிராட்டிடியூட் ஃபார் எஸ்டர்டே. எஸ், பிளாக் கலர் இஸ் ஸோ சூட்டபிள் டு யூ. I somehow like black, so that's my way of living. Black and white. Call black and white as a white. You both are great souls. அது அப்படி இல்லை கோகுல். You both are great souls அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நீங்களும் அந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் தான் அதை ரெகக்னைஸ் பண்ண முடியும். So you are also in that frequency. So ஒருத்தங்களை கிரேட் சோல் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சோல் வேணும் இல்லையா? குட் ஈவினிங் ஷரீஃப். ஷரீஃப், உங்களோட வாழ்த்துக்கள் நேற்று படித்தேன். ரொம்ப மகிழ்வாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. நன்றிகள். நீங்கள் எழுதியிருக்கிற லெவலுக்கு நான் இருக்கேனான்னு தெரியல. ஐம் எ சிம்பிள் பர்சன். டெய்லி என்னோட ஒர்க் என்னவோ அதை முடிச்சுட்டு நான் போய் படுத்துங்கிறேன். எனிஹவ், ஐ அக்செப்ட் யுவர் விஷஸ் அண்ட் தேங்க்யூ.
யா, எல்லா நிறங்களும் கருப்பு வெள்ளைக்குள் அடக்கம். கரெக்ட். மாலை வணக்கம். காளிமுத்து பழனிசாமி, ஒட்டன்சத்திரம். மதுசூதன், வெல்கம் சார். யா, ஐ திங்க் வி கேன் ஸ்டார்ட் நவ். எனக்கு இந்த ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் அந்த பெப் டாக் இருக்கு இல்லையா, அந்த 5 PM ஃபேமிலி மெம்பர்ஸோட அவங்களோட ஹாய், ஹலோ, குட் ஈவினிங் அது சொல்கிறது, அது இல்லாமல் பண்ணோன்னா ஏதோ ஒரு மெக்கானிக்கலாக இருக்குது. சும்மா ஏதோ வந்தோம், நானும் பேசினேன்னு பேசிட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு போகிறதுன்றது ஐ டோன்ட் லைக் இட். இட் இஸ் மோர் லைக் நோ கம்மிங் டு ஹோம். I am coming to your home and you are coming to my home. We both meet each other and then we say good morning, good evening, எப்படி இருக்கீங்க, நேற்று எப்படி இருந்தது, அந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு தான் நம்ம ரெகுலருக்கு வருவோம். ஸோ அது மாதிரி ஒரு குட் ஈவினிங் யோகராஜ். குட் ஈவினிங் யோகராஜ், யுவர் photograph is fantastic and Biren, it inspired Biren to post one more pic. So excellent, very very happy to see. வெல்கம் கமலா மாமி, வெல்கம் கவின், வெல்கம் சவித்ரி சித்தி, வெல்கம் சங்கர், வெல்கம் பரத், வெல்கம். யா, ஐ திங்க் வி கேன் ஸ்டார்ட். ஓகே, இப்போ ஹியூமன் பாடியை பற்றி. எஸ் சார், மீ டூ, ஃபீலிங் சேம். எஸ் ஃபென்டாஸ்டிக். ஹியூமன் பாடிஸ் பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். அதில் இந்த ஹியூமன் பாடிஸை பற்றி பேசுகிறதுல என்னெல்லாம் நமக்கு வாட் எவர் வி நோ அப்படின்றது இருக்கட்டும், அது ஒரு பகுதி. வாட் வி டோன்ட் நோ, அதை தான் இங்கே கையில் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வாட் வி டோன்ட் நோ அப்படின்றத லெட் மீ ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ். ஒரு சில கேள்விகளை கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அப்படியே நம்ம போனோம்னு வைங்களேன், it will be more interesting rather than I sit and preach. So let me ask, நிறைய இன்னைக்கு நிறைய இருக்கு. ஆக்சுவலாக ஐ டோன்ட் திங்க் இட் வில் எண்ட் இன் part 1. ஸோ we may have part 2 இருக்கும்னு நினைக்கிறேன். I'm sure we will have part 2. So let me ask the first question. பார்ப்போம் யார் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு. நம்மளோட குட் ஈவினிங் ரத்தி ராஜேஷ் மேம். நம்மளோட கண் இருக்கு இல்லையா, இந்த ஐ, இந்த கண்ணில் இந்த மசில்ஸ் இருக்கு இல்லையா, கண்ணில் இருக்க மசில்ஸ் தான் மூமெண்ட்ஸுக்கு உதவுது. நம்ம இங்கே பார்க்கறது எல்லாமே இந்த கண்ணில் இருக்க மசில்ஸோட மூமெண்ட்ஸ் தான். மசில்ஸோட மூமெண்ட்ஸ்னால தான் நம்ம காட்சிகளை வேறு பக்கம் பார்க்குறோம். இப்போ எனக்கு ஜஸ்ட் ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்குறேன் உங்கள்கிட்ட. பார்ப்போம், நம்மளை பற்றி எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கோன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு நாள் இந்த டே இந்த கண் மசில்ஸ் அசைகிறது தான் காட்சிகளை நம்ம பார்க்குறது. ஒரு நாளில் இந்த மசில்ஸ் எவ்வளவு முறை அசையும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேன் யூ டைப்? கூகுள் செக் பண்ணாமல் டைப் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் யூ வில் கம் டு நோ ஹவு எக்ஸாக்ட்லி ஆர் ஹவு poorly or how possibly wrongly we have understood the body. நம்ம தான் அந்த பாடியை தூக்கிட்டு தெரிகிறோம், ஆனால் இந்த பாடியை பற்றியே நமக்கு தெரியுதா அப்படின்றது தான் இங்கே முக்கியமானது. ஸோ த ஃபஸ்ட்டு கொஸ்டின் இஸ், இந்த கண்ணில் இருக்கிற தசைகள் எவ்வளவு, ஒரு நாளில் எத்தனை முறை மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் யாராவது டைப் பண்ண முடியுமா? Can you type? Maybe a lakh times, crores, lakh. Welcome Yal Mori, welcome CEO, welcome Kirti, welcome all. 1000 முறைக்கு மேல். 60 into 60 into 60 into 12. மணிமேகலை ராமானுஜம் காலையில் 7 o'clock 7 AM லைவ் பார்த்தீங்களா? ஐ டோன்ட் நோ. கோகிலா வள்ளி நாயகம், ஐ டோன்ட் நோ. வெரி குட். மேபி 10K ப்ளஸ், மேபின்னு சொல்கிறேன், எனக்கு தெரியல.
சுகுணா முத்துசாமி 10 லட்சம் முறை. ஓகே ஓகே, நம்ம பார்ப்போம். நம்ம எத்தனை தடவை அப்படின்னு பார்த்துருவோமா? சமடேஸ் இது வந்து மொபைலில் இருக்கிறதுனால இட் வில் பி லெஸ் தென். ருக்கு ஜெய் மேடம் வந்து 75,000, தண்டபாணி சார் வந்து 30K ப்ளஸ் 10 times per minute. ஓகே ஓகே, இப்போ நான் வந்து டைப் பண்ணுறேன். யூ வில் பி சர்ப்ரைஸ்ட், யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். இது வந்து ஆக்சுவலாக தேர்ட் பாயிண்ட். ஜஸ்ட் த்ரோ சம் கியூரியாசிட்டி. இதுக்கு பின்னாடி நம்ம எவ்வளவு நாட் ஃப்ளிக்கரிங் மேம், தி மசில் மூமெண்ட் கண்ணுக்குள்ளே வந்து மசில், இது வந்து நீங்கள் சொல்கிறது ஃப்ளிக்கரிங் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ மசில் மூமெண்ட் வந்து எவ்வளவு அப்படின்றது இப்போ போடுறேன் பாருங்கள். The muscles which help your eyes to focus complete around 1 lakh movements a day. In order to make your leg muscles to do the same amount of movements, you would need to walk 80 kilometers. நம்ப முடியுதா? 80 கிலோமீட்டர் நடக்கணும். காலில் இருக்கிற மசில்ஸை வந்து நீங்கள் அது மாதிரி பண்ணணும்னா அவ்வளவு வந்து கண் மசில்ஸ் வந்து பார்த்துட்ருக்கு. இதை வந்து இதோடு நாம் வந்து மொபைலை பார்த்து மொபைலில் வேற நாம் கண்ணை வந்து இன்னும் வந்து களைப்பாக்குறோம். ஏன் வந்து மொபைல் பார்க்காதன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மொபைல் பார்க்கறதுக்கான அதுக்கான அந்த ஏன் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து எடுத்து சொல்கிறதில்ல. ஸோ இப்போ இங்கே உள்ள சூழ்நிலை என்னென்னா, ஆல்ரெடி மசில்ஸ் வந்து சாதாரணமாக நீங்கள் இந்த காட்சிகளை பார்க்குறீங்களா, இப்போ காட்சி 1, காட்சி 2, காட்சி 3, காட்சி 4, காட்சி 5, காட்சி 6ன்னு பார்க்கணும். ஸோ இதுவே 1 lakh பார்த்துடுறோம். இதில் மொபைலையும் பார்த்தோன்னா அந்த கண் என்ன ஆகும்? அது கம்பேரிசன் கொடுக்கறதுக்கு தான் அது அந்த பேரல் ஒரு லைன் வருது. அதாவது இதே அளவுக்கு நாம் யூஸ் பண்ணணும் கால் மசில்ஸ்ன்னா 80 கிலோமீட்டர் நடந்தால் அந்த கால் மசில்ஸ் எவ்வளோ டயர்டாகும், அவ்வளவு டயர்டாக கண் மசில்ஸ் ஆகுது. அதனால தான் நம்ம வந்து கண் எரிச்சல், கண் வந்து சிவப்பாக மாறிடுறது, அந்த பிரச்சனைக்கெல்லாம் வர்றதுக்கான ரீசன் அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் ஸோ த இன்ட்ரெஸ்டிங் ரவுண்ட் ஸ்டார்டட். ஓகே, ஹியர் இஸ் மை செகண்ட் கொஸ்டின். இப்போது இறப்பு அப்படின்றத வந்து 2 விதமாக சொல்லுவாங்க. எஸ் கரெக்ட். இறப்பு அப்படின்றது வந்து அதனால தான் தூக்கம் பெஸ்ட்டு கோகுல கிருஷ்ணன். தூக்கம் வந்து கண்ணுக்கான நல்ல ஒரு ரெஸ்டிங் எலிமெண்ட். எவ்வளவு தடவை நாம் வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூங்குறது வந்து பெஸ்ட். அதாவது தூங்குறது வேலையாக இருக்கக்கூடாது. வேலையே இல்லைன்னும் போது ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து தூக்கம் தான். when you don't have your commitment, the first best option should be sleep as much as possible. ஓகே, இப்போது நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சாப்பாடே இல்லாமல் ஒரு மனிதர் இருக்கார், தூக்கமே இல்லாமல் ஒரு மனிதர் இருக்கார். சாப்பாடே இல்லாமல் ஒரு மனிதர் இருக்கார், தூக்கமே இல்லாமல் ஒரு மனிதர் இருக்கார். இந்த 2 பேருமே இறக்க போகிறது உறுதி. சாப்பாடே இல்லாமல் இருக்கிறவங்களும் இறந்துடுவாங்க, தூக்கமே இல்லாமல் இருக்கிறவங்களும் இறந்துடுவாங்க. என்னோட கேள்வி, யார் ஃபஸ்ட்டு இறப்பாங்க? Can you type your answers? Who will die first? A person without sleep or a person without food? Who will die first? பாப்போம், உங்களோட ஆன்சர் வரணும் எனக்கு. பாப்போம். Without sleep, the man less sleep, person without sleep. எல்லாரும் ஆன்சர்லாம் அவ்வளோ அழகாக டைப் பண்ணுறீங்க. தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க தான் அப்படின்னு. அப்போ ஒழுங்காக தூங்குறோமா? அப்போ நம்ம ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு அனதர் ஆன்சர், மீனா மேடம், வித்தவுட் ஃபுட். ஸ்லீப்லெஸ் டைஸ் ஃபர்ஸ்ட், வித்தவுட் ஸ்லீப். தூக்கம் இல்லாமல் இருப்பவர், வித்தவுட் ஸ்லீப். இவ்வளோ முக்கியமானதா தூக்கம்? ஃபுட்டை விட தூக்கம் இப்போ முக்கியமோ இல்லை? ஃபென்டாஸ்டிக் இல்லை? I think people will go mad without sleep.
வித்தவுட் ஃபுட். ரெண்டாவது ஆன்சர் வித்தவுட் ஃபுட். மீனு சந்தோஷ் அண்ட் மீனா ராஜா. ஸோ மீதி எல்லாரும் ஸ்லீப்னு போறீங்க. எனக்கு என்ன கொஸ்டின்னா, அவ்வளோ முக்கியமா? ஃபுட்டை விட முக்கியமா ஸ்லீப்பு? அப்போ அந்த ஸ்லீப்பை நம்ம எடுக்கிறோமா? டைரக்ட் ஷூட் ஸ்டார்ட்ஸ். அந்த தூக்கத்தை நம்ம எடுக்கிறோமா? அந்த தூக்கத்தை நம்ம எடுக்கிறது இல்லை. நம்ம வந்து ஃபுட்டு முக்கியம்னு நினச்சி தூக்கத்தை வந்து மிஸ் பண்ணுறோம். இதை விட கொடுமை எதுவும் இல்லை. இப்போ நான் அந்த புள்ளி விவரம் கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். கவனிச்சு பாருங்க. A person would die quicker from a total lack of sleep than from hunger. Death would occur after 10 days without sleep, whereas from hunger it would take several weeks. இவ்வளவு முக்கியம் தூக்கம். தூங்குறோமா? இன்னையிலிருந்து ஃபஸ்ட்டு ரெஸ்ட் இஸ் ஸ்லீப். நம்ம வந்து லாஸ்ட் ரெஸ்ட் ஸ்லீப்னு வச்சுருக்கோம். நான் இதை டைப் பண்ணுறேன். அனு இங்கே பார்த்துட்டு இருப்பாங்க. அனு, நீங்கள் வந்து இதை ZNLP கோட்டாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ரெஸ்ட் வந்து ஸ்லீப் தான். அதாவது வேலையை முடிச்சிட்டா ஃபஸ்ட்டு ரெஸ்ட் வந்து ஸ்லீப். லாஸ்ட் ரெஸ்ட் கிடையாது. எல்லா வேலையும் முடித்து டிவி பார்த்து ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி எல்லாம் பண்ணி முடிச்சு கடைசியாக வந்து தூங்குறது இல்லை. ஃபஸ்ட் ரெஸ்ட் இஸ் ஸ்லீப். இன்னையிலிருந்து இதை மனசில் வச்சுக்கலாம். எந்த வேலையும் இல்லையா? சுற்றி முற்றி பார்க்குறீங்களா? ஒன்றும் வேலை இல்லையா? போங்க, ஒரு ரூமுக்குள்ளே போங்க, பேசாமல் தூங்குங்க. வினோத் நடராஜன் பிள்ளை, தூக்கமது கண்விடேல் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன். ஹேஷ்டேக் போட்டிங்கன்னா FBயில் வரும். அப்படி இல்லைன்னா ZNLPacademy.com அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரைட்டப்ஸில் அந்த தூக்கம் அது கண்விடேல் இருக்கும். அதை படிச்சிங்கன்னா இன்னும் அந்த தூக்கம் எவ்வளவு இம்பார்ட்டண்ட் அப்படின்றதும் எழுதியிருப்பேன். ஸோ பார்த்தீங்க. ஹங்கர் ஒன் ஆஃப் த காசஸ் ஃபார் ஸ்லீப்லெஸ்னஸ். எஸ், அஃப்கோர்ஸ். நான் வந்து கண்டிப்பாக வறுமை வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவேன் இதில். ஆனால் நான் இங்கே இந்த ஸ்லீப்புன்னு சொல்கிற பாயிண்ட் எங்கே வருதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கும் பொழுது அடுத்த ரெஸ்ட் அப்படின்றது ஸ்லீப்பாக தான் இருக்கணும் அப்படின்றதுல இன்னையிலிருந்து நம்ம ஸ்ட்ராங்காக. த ஃபஸ்ட் ரெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் ஸ்லீப். அப்புறம் தான் மீதி எந்த ரெஸ்ட்டுமே. அதாவது டிவி பார்க்குறது, அது நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸில் பண்ணுறோம். டிவி பார்ப்போம், ஃப்ரெண்டுகிட்ட பேசுவோம், ஃபோனில் பார்ப்போம், எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தூங்குவோம். ஃபஸ்ட்டு தூக்கம். அப்புறம் நீங்கள் மற்ற ஒர்க்லாம் பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட்டு தூக்கன்றது ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு நைட்டில் 8 மணி நேரம் தூங்குறீங்கன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பகலில் உடனே 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் தூங்க மாட்டீங்க. ஒரு 10-20 மினிட்ஸ் ஸ்லீப் இஸ் மோர் தென் எனஃப். யூ வில் கெட் பேக் லைக் எனிதிங். ஆஃப்டர்நூன் ஸ்லீப் வந்து கார்பு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கினா தான் மேடம் ஹெவி தூக்கமாக இருக்கும். இஃப் யூ ஹேவ் ஃபுட் கண்ட்ரோல், ஃபுட்டு ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா 10-15 நிமிஷத்துக்கு மேலே தூங்க மாட்டீங்க. அண்ட் இட்ஸ் நாட் அ ஸ்லீப், இட்ஸ் அ நேப். பவர் நேப்புன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பவர் நேப் வந்து ஒரு 10 to 15 minutes. இட் வில் ரீவேம்ப், ரீஸ்டார்ட், ரீசெட் தி என்டையர் பாடி. ஸோ அதனால் ஐ வுட் சஜஸ்ட் டு டூ இட், பட் நாட் 2 hours 3 hours. யா. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான அடுத்த தகவல் சொல்கிறேன். போன்ஸ் அண்ட் ஸ்டீல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எவ்வளவு முட்டாள்தனமானது அப்படின்றத வந்து இந்த பரத் இங்கேயே கொடுத்துட்டார். அதை படிக்கலாம். யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் படிக்கலாம். நீங்கள் அதை கவனிச்சிங்களா? மேன் ஆஃப் ஸ்டீல் பாடி, அயர்ன் ஃபிஸ்ட் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இந்த ரியாலிட்டி ஒன்று இப்போ போடுறேன். ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவீங்க இதை பார்த்தீங்கன்னா. இந்த பாயிண்ட்டை கவனிங்க. Bones are about 5 times stronger than steel. ஸோ இனிமேல் ஸ்டீல் பாடி, ஸ்டீல் மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடாது, போன்ஸ் மாதிரின்னு சொல்லணும். போன் பாடி தான் சொல்லணும், ஸ்டீல் பாடி கிடையாது, போன் பாடி. Bones are about 5 times stronger than steel. So it has to be a bone body, not steel body. அப்படிலாம் சொல்லிட்டு இருப்போம். சினிமா ஹீரோஸை வந்து புகழதுனாப்பா ஸ்டீல் மாதிரி அப்படின்னும்.
போன் மாதிரி அப்படின்னு சொல்லணும். ஸ்டீல் வந்து போனை விட வீக். இந்த தகவல்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? கேன் யூ டைப்? எலும்பு மனிதன் தான் கரெக்ட். யா 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 ஹோப். ஏன்னா ஒரு புது டாபிக் எடுத்து பண்ணுறோம். அது உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு இது வந்து ரொம்ப முக்கியமானது. என்னோட ட்ரைனிங் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நான் நிறைய யோசிப்பேன். ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கணும். யா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போது அந்த நிறைய பேசிட்டே இருப்பாங்க தினசரி மனிதர்கள், நிறைய பேசுவாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த தினசரி பேசிகிட்டே இருக்காங்கல்ல மனிதர்கள், ஒரு நாளைக்கு எவ்வளவு வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேன் யூ டைப்? டே எலும்பா. யா, ஒரு நாளைக்கு நாம் எவ்வளோ வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம்? கேன் யூ டெல்? ஒரு நாளைக்கு நாம் எவ்வளவு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம்? கேன் யூ டைப்? யா, அதனால தான் இந்த ஹியூமன் பாடி ஃபேக்ட்ஸ் அதை வந்து எடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து ஊர் உலகம்லாம் பற்றியே பேசிகிட்டு இருக்கோமே, உடம்பை பற்றி நம்ம எவ்வளோ தெரிஞ்சிட்ருக்கோம். ஐ திங்க் இது அநேகமாக பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போடலாம். ஸோ ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு பேசுகிறோம் அப்படின்னு. ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப்? ஏகே மணியன் 100. சத்தியமாக தெரில சார், மேபி மோர் தென் 120. சுகன்யா மேடம் நியாயமாக இருக்கீங்களா நீங்கள்? யோகராஜன் சார் 1330, 2000 + 10,000. மீனு சந்தோஷ் டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோன்னு சொல்லணும். இன்னைக்கு காலையில் தான் வந்து 7 AM சொன்னேன். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு, சும்மா எதையாவது போடக்கூடாது. ஸோ 60,000. அப்பா. ராஜேஷ், ஈவன் வி லூஸ் எனர்ஜி பை ஸ்பீக்கிங் மச். ஓகே. செல்வராணி மேடம் 50,000. அடே அப்பா. Till now I don't know. More than normal if very sensitive to emotions. More than lakh words. 5,000 to 6,000. வா. No idea. மெடிடேஷன் ஏன் இருக்க சொல்கிறாங்க? அமைதியாக இரு, பேசாம இரு அப்படின்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு இப்போ உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிடும். ஏன் இது, இதனால தான் சொல்கிறாங்களா பேசக்கூடாது அப்படின்னு. ஓகே. So here comes the information, very interesting information. On an average, a person says 4,800 words in 24 hours. 4,800 வார்த்தைகளை வந்து நாம் வந்து 24 ஹவர்ஸில் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஆவரேஜ் பர்சன். நல்லா புரிஞ்சுங்க, நாட் சேட்டர் பாக்ஸ். ஆவரேஜாக கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லி அல்லது சில கேள்விகளை கேட்டு அந்த மாதிரி பேசுகிற ஒரு பர்சன். ஸோ ஆவரேஜ் பர்சனுக்கு தான் இது வந்து இந்த 4,800. அப்புறம் அந்த கண்ணாமண்டான்னு பேசுகிறவங்க சார், நீங்கள் டபுளோ ட்ரிப்பிளோ மனசில் வச்சுக்கலாம். யாரோ 60,000 50,000லாம் போட்டிருந்தீங்கள, 60,000 50,000 அளவுக்குலாம் பேசுகிறீங்கன்னா முடிஞ்சது, கதை ஓவர். ஸோ அதனால் சம் பீப்புள் ஸ்பீக் மோர் தென் 4,800. இட் இஸ் மோர் தென் 4,800 இல்லை, மேபி ஈவன் 20,000 30,000. ஆனால் இந்த 4,800 அப்படின்றது ரொம்ப இன்ட்ரோவர்ட்டும் இல்லை, ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டும் இல்லை, ஆவரேஜாக கேட்குற கேள்விக்கு பதில் சில கேள்விகள் அதோட வரும். ஆண்களை விட பெண்கள் அதிகம் பேசுகிறோம். ஏன் சார்? ஆண்களை விட பெண்கள் அதிகம் பேசுகிறதுலாம் முன்னாடி மேடம். நீங்கள் இன்னும் நீங்கள் 1980ஸ்லேயே இருக்கீங்க. இப்போல்லாம் வந்து பெண்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டு போயிடுறாங்க, நாள் பூரா ஆண் புலம்பிகிட்டு இருக்கான், நீங்கள் வேற. இந்த நீங்கள் வந்து இந்த 100 வயசு 110 வயசு வாழ்ந்தாங்க, 115 வயசு வாழ்ந்தாங்க, இப்படிலாம் படிக்கிறீங்கல்ல, இல்லை இப்படிலாம் படிக்கிறீங்கல்ல, அதை பற்றி ஒரு தகவல் சொல்லட்டுமா? வெரி இன்ட்ரெஸ்டிங். 100 வயசு 110 வயசு 105 107 இப்படிலாம் வெர்பல் டயரியா. எஸ், வெர்பல் டயரியா. ஐ திங்க் பாக்யராஜ் யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன்.
ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டுருக்கும் வெர்பல் டயரியா. ஸோ நம்ம அப்பப்போ செய்தி படிக்கிறோம்ல, 110 வயசு வாழ்ந்தாங்க, 115 வயசு வாழ்ந்தாங்க, 105 வயசு வாழ்ந்தாங்க எல்லாம் படிக்கிறோம் இல்லையா. அவங்க அந்த உடலை பற்றிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் ஒன்று கொடுக்குறேன். இந்த தகவலை கவனிங்களேன். ஜெய்க்கு ப்ரொஃபஷன் மேடம், ப்ரொஃபஷன். ஸோ அதுக்கு தான் சொன்னேன், தேவையானதை பேசி பிடிச்சிட்டு உடனே ரெஸ்ட் எடுக்க போகிறது தான் வந்து பெஸ்ட் வே டு மினிமைஸ் த வேர்ட்ஸ். ஹாய் டேனி, வெல்கம். ஸோ இந்த பாயிண்ட்டை கவனிங்களேன். Statistically, only 1% out of 2 billion reaches the age of 116 years old. இந்த 116 வயசு, 110 வயசு, 115 வயசு அப்படின்னு இருக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து 1 in 2 billion அப்படி அந்த மாதிரியானவங்க தான் வாழறாங்க. ஸோ நீங்கள் வந்து 100 வயசு வாழ்க அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா 2 பில்லியனில் ஒரு ஆளாக இருந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு சமம். ஸோ 1 in 2 billion. ஸோ அவங்க தான் வந்து 116 அது வர வாழறாங்க. ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு தகவல் இது. Couldn't understand anything but your smiles give inspiration to be happy and in whatever situation we may be. Thank you, Danny. This program is purely for Tamil people. In Tamil, morning I speak for 5 minutes live. That is in English, and I will call you tomorrow. I will call you, Danny. We will speak. We will speak in possibly video call so that we can exchange. Thank you. இனி ஃபுல்லாக மௌன விரதம் தான். ஐயோடா. ஓகே, இப்போது நான் வந்து முதல்ல உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன். 100 வயது வாழ்த்தா இல்லை சாபமான்னு கேட்டேன். ஜஸ்ட் சாபம்தான். 2 பில்லியனில் ஒரு ஆளாக வாழ்ந்துட்டு போ அப்படின்றது என்ன வரமாக இருக்க முடியும்? சாபம். பேத்தியோட பேத்தி எல்லாம் திட்டம். ஓகே, நீங்கள் கம்ப்ளீட்லி சீல்டு, I know, but then also I watched this evening live. Please watch, Danny. The English post, whatever I have written, that will be very useful to you. Please go through this, Danny. நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். யாராவது அது கரெக்டாக எனக்கு பதில் சொல்லுங்கள். உங்களை வந்து ஒரு காற்று புகாத ஒரு அறையில் உங்களை அடைச்சாச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக இறந்து போவீங்க, அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. காற்றே இல்லாத அறையில் இறந்து போயிடுவீங்க. என்னுடைய கேள்வி, அப்படி நீங்கள் இறக்கிறதுக்கான காரணம் என்ன? காற்றே போகாத ஒரு அறையில் உங்கள் பாடி பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு சொல்கிறேன். காற்றே போகாத ஒரு அறையில் உங்களை வந்து அடைச்சி வச்சாச்சு. நீங்கள் வந்து காற்று இல்லைங்க, இறந்து போயிடுவீங்க, இது உறுதி. அப்போ எதனால் இறக்குறீங்க அதை மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? பயம், ஆக்சிஜன் லெஸ், CO2 increase, dehydration, fear first. Very surprise. Fear வந்து ஒரு மனுஷனை சாகலாம் அடிக்காது, வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. Fear, anxiety, intaking only carbon dioxide, பயம், ஆக்சிஜன், my daughter. நல்லா கேளுங்க யோகராஜ் சார்,
நீங்கள் இந்த பதிலை சொல்லியிருந்தா நான் சிரிச்சிட்டு போயிடுவேன். டாக்டர் சொல்கிறாங்களா ஆக்சிஜன் கிடைக்காமல்? ருக்குஜெய் மேடம் நீங்களும் கொஞ்சம் மிஸ் பண்ணுறீங்கோ. ரிடக்ஷன் இன் ஆக்சிஜன், ஃபியர் ஆஃப் டெத், ஹீட் இஸ் மை ஆன்சர். உங்கள் ஆன்சருக்கு நான் சிரிச்சுட்டு தான் போடும். ஓகே, நான் ஆன்சரை போடுறேன். யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். நீங்கள் சொன்ன ஆன்சர்ஸ்லாம் கரெக்ட் தான். அதை இன்னும் கொஞ்சம் டெப்த்தில் தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் ஆஃப் நாட் ஹேவிங் ஃபோன். ஓகே, நீ கவனிச்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. எஸ், இஃப் யூ ஆர் லாக்ட் இன் அ கம்ப்ளீட்லி சீல்டு ரூம், you would not die due to lack of air, but from carbon dioxide poisoning. ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்கிறதுனால தான் நீங்கள் இறந்து போகிறீங்க. லேக் ஆஃப் ஆக்சிஜன்றது கரெக்ட் தான் ஆன்சர். ஆனால் ட்ரூ ரீசன் வந்து ஆக்சிஜன் இல்லைன்றது ஒரு ரீசன். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது நீங்கள் அந்த கார்பன் டை ஆக்சைடையே திரும்ப திரும்ப, ஸோ தட் இஸ் கால்டு கார்பன் டை ஆக்சைடு பாய்சனிங். ஸோ கார்பன் டை ஆக்சைடை வந்து திரும்ப திரும்ப நம்ம சுவாசிக்கிறோம். இப்போ சில பேருக்குலாம் ஒரு எல்லா பக்கமும் அடைச்சிருக்கிற ரூமுக்குள்ளே போனால் கொஞ்ச நேரம் நிற்க முடியாது, உடையாந்துருவாங்க இல்லை. அதுக்கு ரீசன் வந்து ஒன்று ஆக்சிஜன் அங்கே குறைவு, இன்னொன்று வந்து இவங்க கார்பன் டை ஆக்சைடை வந்து திரும்ப திரும்ப சுவாசிக்க ஆரம்பிக்கிறது. ஓகே ஓகே, அடுத்த ஒரு கேள்விக்கு போவோம். நீங்கள் சிரிக்கும்போது நீங்கள் சிரிக்கும் பொழுது உங்களோட உடம்பில் எத்தனை மசில்ஸ் வந்து மூவ் ஆகுது? அப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரானிங், இந்த கொட்டாவி விடுதல்னு சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரானிங். ஸோ இந்த ஃப்ரானிங்கில் வந்து எத்தனை மசில் வந்து மூமெண்ட்டில் இருக்குது? கேன் யூ டைப்? when I smile, when I frown, how many muscles in movement? Can you guess? யாழ் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க, கரெக்ட். அப்புறம் ருக்குஜெய் மேடம் வந்து கூட்டத்திலும் ஏன்னா அங்கேயும் அப்படி தான் ஆக்சிஜன் இருக்கும், ஆனால் நீங்கள் உங்களுதே நீங்கள் சுவாசிக்கிற கட்டம் வந்துடும். ஸ்ரீதர் மாஸ்டர் நியர்லி அபவுட் 500, மீனா ராஜா 16. பார்வதி அம்மா எதை சொன்னாலும் தப்புன்னா என்ன சொல்ற? அங்கே வந்து வை சம்மன் டைடு வந்து ஏசியில் வந்து ஐ திங்க் பென்சின்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். ஏசியிலேருந்து வர்ற ஒரு இதுவும் ப்ளஸ் உங்களுடைய கார்பன் டை ஆக்சைடும் மிக்ஸ் ஆகி, அதுதான் பிரச்சனை. 10 to 12, 15, ஆளுக்கு சிரிப்பில் 1000, கொட்டாவியில் 300, பீமராஜா ஆனந்தி 20,000. ஐயோ அம்மா, அசத்துறீங்க போங்க. I don't know. The best answer is I don't know. Laugh around 40 muscles, frowning, no idea. Okay, இங்கே போடுறேன். லாஃபிங் வந்து அதிகம் மேடம், நான் ஸ்மைல் சொன்னேன். லாஃப் வந்து கம்மிங் அரவுண்ட் 70. ஸோ ஸ்மைல், எ பர்சன் யூசஸ் 17 muscles when they smile and 43 when they frown. ஸோ அந்த ஃப்ரானிங் வந்து அதிகம், லாஃப் வந்து அதிகம். ஸோ லாஃப் வந்து ஏதோ நம்பர்ஸ்லாம் போட்டிருக்கீங்களா, லாஃப் வந்து அதிகம். யா, உங்களுக்கு இந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்லாம் இருக்கீங்கள, ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ், உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஃபிட்னஸ் ஃப்ரீக் பீப்புள், உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த கேள்வி கரெக்டாக பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். டிவி பார்க்கும்போதா தூங்கும்போதா மோர் கேலரிஸ் பேர்ன் ஆகிறது? டிவி பார்க்கும்போதா தூங்கும்போதா? திஸ் இஸ் த கொஸ்டின். கேன் யூ டைப்? டிவி பார்க்கும்போதா தூங்கும்போதா எப்போ வந்து மோர் கேலரிஸ் பேர்ன் ஆகுது?
ஸ்லீப். போங்க சார், இனி எல்லாத்துக்கும் ஐ டோன்ட் நோ தான். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். ஓரளவுக்கு தெரியுதுன்னா நம்ம அது போடலாம். ஸ்லீப், ஸ்லீப், வைல் ஸ்லீப்பிங், தூங்கும்போது. அதான் இவ்வளோ ஆன்சர் தெரிஞ்சு வச்சிருக்கேன், ஆனால் தூங்குறதே இல்லையே நம்ம. 11-12 மணி வரை மொபைலில் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருக்குமே. ஸ்லீப்பிங், வைல் ஸ்லீப், டிவி பார்க்குறப்ப தான். ஃபர்ஸ்ட் ஆன்சர் டிவி பார்க்குறப்ப தான். டிவி இல்லை, அதனால் எனக்கு தெரியாது. ஆஹா, ஸ்லீப். ஓகே ஓகே, எல்லாம் பதில் போடுறீங்க. டிவி, பரத். தூங்கும்போது, தூக்கம். ஓகே, வைஷ்ணவி ராஜன், டிவி. ஆச்சரியம், ஸ்லீப்பிங். ஓகே ஓகே, உங்களுக்கு இங்கே ஆன்சர் வருது. MKM ஸ்ரீதர் போட்டிருக்க ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஸ்லீப்பிங் தான். ஏன்னா ஸ்லீப்பிங்கில் வந்து பிரெயின் வந்து உங்களோட மெமரி ஃபைல்ஸை எல்லாத்தையும் எடுத்து ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணும். அதுக்கு அது இட் ரெக்வயர்ஸ் மோர் கேலரிஸ். ஸோ ஸ்லீப் தான். ஸோ அதனால் இன்னையிலேருந்து டிவி பார்க்குற நேரம்லாம் நீங்கள் ஸ்லீப்பிங் ஹவர்ஸாக மாற்றலாம். கேலரிஸை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட வெயிட்டெல்லாம் நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா, டிவி பார்க்குற நேரம் எல்லாத்தையும் ஸ்லீப்பிங் ஹவர்ஸாக மாற்றலாம். இட் வில் பி குட் ஃபார் யூ. கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு தூங்கினா நான் பொறுப்பு இல்லை. நார்மலாக சாப்பிட்டுட்டு மற்ற நேரங்களில், வேலை இல்லாத நேரங்களில் தூங்குறது அப்படின்றத நீங்கள் வந்து செய்ய ஆரம்பித்தா ரொம்ப நேச்சுரலாக உடம்பினுடைய வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஓகே, யாராவது இதுக்கு சரியாக சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு வந்து எனக்கு இது இந்த 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 பாயிண்ட் வந்து கொஞ்சம் எனக்கு ஆச்சரியமான பாயிண்ட் தான் இது. இருந்தாலும் நான் வந்து ஒரு பாயிண்ட் ஜம்ப் பண்ணி சொல்கிறேன், அப்புறம் 9th பாயிண்ட்டுக்கு வரேன். தூங்குறோம், 6 பேக் வைக்கிறோம். தூங்குறோம், 6 பேக் என்ன 8 பேக்கே வைக்கிறோம். ஃபென்டாஸ்டிக். நம்ம ஹார்ட் வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணுது இல்லை? இந்த பம்ப் பண்ணுறதுக்கு ஒரு 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 ப்ரெஷர் கொடுத்து தானே அது பம்ப் பண்ணும். இந்த ப்ரெஷரை வந்து இப்போ ஒரு ஒரு 10 ஃப்ளோர் இருக்கிற பில்டிங்னு வச்சுக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறுறதுக்கு ஒரு ப்ரெஷர் வேணும் இல்லையா? அப்புறம் 2nd ஃப்ளோர், 3rd ஃப்ளோர், 9th ஃப்ளோர், 10th ஃப்ளோர்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 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 நார்மலாக இந்த ப்ரெஷர் பண்ணுறது, பிளட்டை வந்து பம்ப் பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் கொடுத்து தான் பண்ணும். ஸோ அந்த பம்ப் பண்ணுறப்போ ப்ரெஷர் கொடுத்து பண்ணுது இல்லையா? அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இதுதான் என் கேள்வி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறுற மாதிரியா, 2nd ஃப்ளோருக்கு அது வர்ற மாதிரியா, அந்த பம்ப் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது, இல்லை 3rd ஃப்ளோருக்கு போகிற மாதிரியா, இல்லை 4th ஃப்ளோருக்கு போகிற லெவலுக்கு அந்த பம்பிங் இருக்குமா, இல்லை 10th ஃப்ளோருக்கு இருக்குமா? நான் ஆவரேஜ் பர்சன் கேட்குறேன். ஸோ இப்போ நம்ம வீட்டிலன்னு எடுத்தால் நம்ம பைப் மூலிமா தண்ணி மேலே போகுது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், 2nd ஃப்ளோர்னால் அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு ப்ரெஷர் கீழே இருந்து டெலிவரி ஆகும். அதனால தான் அது போகும். ஸோ இப்போ என்னோட கேள்வி இதுதான், எத்தனையாவது ஃப்ளோரை ரீச் பண்ணுற லெவலுக்கு இங்கே பிளட்டை வந்து ஹார்ட் வந்து பம்ப் பண்ணிகிட்ருக்கு? அந்த ப்ரெஷர் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இப்போ என்கிட்ட. ஓகே, 7th ஃப்ளோர், 3rd ஃப்ளோர், 7th ஃப்ளோர். நல்ல வேலை துப்பியிருப்பேன். I don't know. The higher you go, the pressure more. Vidya Raja madam, you know how to answer. ஏன் சார் முடியாது சார்? 9 to 12 for though not sure. 5th floor, yes. Okay. நான் இப்போ சொல்கிறேன், ஆன்சர் சொல்கிறேன். You'll be surprised.
ஐ டோன்ட் நோ. ஓ ஐயோ, இப்போ பார்த்து வீட்டுக்காரர் பக்கத்தில் டாக்டர். கவின் மேடம், இன்னைக்கு ஃபுல் ஜோஷ்ல இருக்கீங்க. டாக்டர் சார் வந்து டாக்டர், அவர்கிட்ட கேட்டால் சொல்லிடுவாரு. ஓகே ஓகே, ஹியர் கம்ஸ் தி ஆன்சர். The human heart pumps blood at such pressure that it would be able to raise blood up to the 4th floor of a building. ஸோ 4th floor வரை ரைஸ் பண்ணுற லெவலுக்கு இது வந்து அந்த ப்ரெஷரை கொடுக்கும். இது வந்து நார்மல். நல்ல கவனிங்க, இது நார்மல். இது நார்மல். நீங்கள் கோவமாக இருக்கீங்கல்ல, அப்போ வந்து கிட்டத்தட்ட 10th floor வரை போகும். ஸோ நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நார்மலாக இருக்கும்போது 4th floor வரை, கோவமாக இருக்கீங்கள அப்போ வந்து 10th floor வரை போகும். ஸோ அந்த ப்ரெஷர் ரைசிங், பிபி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஹை பிபி, அதுக்கெல்லாம் ரீசன் இதுதான். ஸோ இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹியூமன் பாடிக்கும் சாக்லேட்டுக்கும் இருக்க கனெக்ஷனில் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஏன் வந்து நமக்கு சாக்லேட்டை வந்து ரொம்ப 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 பிடிக்குது? என்ன தான் பேசினாலும் சாக்லேட்னு பார்த்தா எடுத்து வாயில் போட்டுருவோம். ஏன்? வை? வாட் இஸ் த ரீசன்? நாட் சுகர். சுகர் ரீசன் கிடையாது. பார்ப்போம் யார் கரெக்டாக சொல்கிறீங்க. இட்ஸ் நாட் அபவுட் சுகர். சுகரே கிடையாது. Why we like chocolates more? பார்ப்போம். I don't know. Addiction. Why addiction? எல்லாத்தையும் தான் பார்க்குறோம். பார்காயை பார்க்குறோம், எடுத்து சாப்பிட்றோமா? சாக்லேட்டை போட்டால் மட்டும் டக்குன்னு ஓடுறோமே. ஏன்? டேஸ்ட், caffeine, craving, cocoa, cadmium, requirement. ஓகே, கேள்வி கேட்கும்போது தூங்குற மாதிரி இருந்துரும். கொக்கைன் திரும்ப திரும்ப வேண்டும் என தூண்டும். டெம்டேஷன், சம் எனர்ஜி. சாக்லேட் ஸ்டிமுலேட்ஸ் அவர் பிரெயின் ஆக்டிவிட்டி. Today for all the questions my answer is I don't know. Give me marks. நீங்கள் மட்டும் வாழ்க்கையில் ஐ டோன்ட் நோன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் கோகுலகிருஷ்ணன். அதாவது யாராவது வந்து உங்கள்கிட்ட பணம் கேட்டாங்கன்னா ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். கவின் திருமுருகன், கோகோ. ஓகே, ஹியர் கம்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். Okay, you'll be very very surprised. இது பாருங்க, conditioned behavior. Okay, the chemical compound in the body which causes feelings of ecstasy. நமக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் ஃபீலிங் இருக்குல்ல, எக்ஸ்டசி, அந்த ஃபீனைல் எத்தலமைன் இஸ் ஆல்சோ கண்டெய்ன்ட் இன் சாக்லேட். ஸோ அந்த சாக்லேட்டை சாப்பிடும்போது பாடியில் நம்ம கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து, இப்போ புரியுதா, இந்த கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. ஸோ ஃபீனைல் எத்திலமைன் இது வந்து உள்ளே போகும்போது, இது ஏற்கனவே வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து பாடியில் இருக்குது. ஸோ பாடிக்கு வந்து சாக்லேட் வந்து ரெசிஸ்டிங் பிஹேவியராக இருக்கவே இருக்காது. சாக்லேட்டுக்கு வந்து பாடிக்கு வந்து சாக்லேட்டுன்றது ஆல்ரெடி உள்ளே இருக்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்டும் அதுவும் ஒன்று தான் அப்படின்ற அந்த ஃபீல் வந்து இருக்கிறதுனால தான் இழுத்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றப்ப தான் இது இந்த ரெஃபரன்ஸ் நடந்துடும். அதுக்கப்புறம் வந்து இது ரெகுலராக நடந்துகிட்ருக்கும். என்ன கொடுமைன்னா, இப்போ நம்ம போட்டிருக்கிறது மட்டும் இருந்தால் ஓகே ஒரு சாக்லேட்டில், ஆனால் அது கூட வேறு சேர்க்கறதுனால தான் அது கெடுதல்னு பேசுகிறோம். இப்போ சுகர்லேருந்து இன்னும் எக்கச்சக்கமாக மற்ற விஷயங்கள்லாம். ஸோ இப்போ ஆரம்பத்தில் கிடைத்த லஞ்சம். இன்னைக்கு எல்லாம் செம்ம ஹாப்பி மூடில் இருக்காங்க. ட்ரூலி ஃபார் மெனி ஆஃப்
The questions I don't know is the answer. Many information quite new. Good program. Thank you. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் இனிமே தான் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வருது. ஓகே, இப்போ இந்த ஹியூமன் ஐ இருக்குல்ல, நம்மளோட ஐ, இது வந்து கலரை வந்து எவ்வளோ கலரை வேணாலும் பார்க்கும், அதெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா? ஆனால் கலரை வந்து பிரித்தாலும் டிஸ்டிங்யூஷ் பண்ணுவாங்க. அதாவது இந்த கலர் இது, இந்த கலர் இது அப்படின்னு 7 கலர்னு நம்ம சொல்கிறதெல்லாம் சும்மா கதை. அது வந்து அந்த கலரை பிரித்தாளுகிற அந்த நம்பர்ஸ் எவ்வளோ கலர்ஸை வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணும், டிஸ்டிங்யூஷ் பண்ணும், தனித்து பிரித்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அதான டிஸ்டிங்யூஷ். ஸோ ஹியூமன் ஐயோட கேப்பபிலிட்டி என்ன, எவ்வளவு கலர்ஸை வந்து அது தனியாக ஐடென்டிஃபை பண்ணும், இது 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 வேறு கலர் அப்படின்னு எவ்வளோ கலர்ஸை ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேன் யூ டைப் 12? ஓகே, நம்ம ஐயை பற்றி நாம் எவ்வளவு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோன்றதுக்கான கேள்வி தான் இது. இதெல்லாம் இப்போ இந்த ஆன்சர்லாம் வந்து ஐ டாக்டர் சசி இம்பேக்ட் ஒன்றுன்னா வரேன். இப்போது ஐ, அப்புறம் அடுத்தது 50,000 பட்டுச்சல் கிருஷ்ணராஜன் 3 or 256 3. ஓகே, innumerable. எஸ், ஆல் சாரி கலர் இன்ஃபினிட்டி. சுகன்யா மேடம் 2. சுகன்யா மேடம் சாரிலாம் வாங்குறது இல்லையா? ஓகே, ஓகே, இங்கே போடுறேன் பாருங்க. இப்போ the human eye can distinguish 10 million different colors. 10 million. என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்! 10 million. என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பாருங்க, என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்! 10 million, 10 million, 10 million கலர்ஸ். என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்! இதை தான் போய் கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது தான் பெஸ்ட்டு விஷயம். இப்போது நிறைய வந்து இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் பேசுகிறாங்க இல்லையா? இப்போ பேசுகிறாங்க. இது பேசுகிறதுக்கு சில காரணங்கள் உண்டு. பாக்டீரியா அது பரவிடும் போயிடும் ஏதோ சொல்கிறாங்க. இப்போ நான் அது இந்த COVID-19 வர்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை நம்ம சும்மா சாதாரண நாட்களில் கேட்போம். இந்த ஹியூமன் மவுத் இருக்குல்ல, இந்த ஹியூமன் மவுத், இந்த வாய்ன்னு சொல்கிறது இந்த ஏரியா உள்ள எல்லாம் சேர்ந்து. ஸோ ஹியூமன் மவுத், இதில் எவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட ஒரு கெஸ் என்னவா இருக்கலாம்? இந்த ஹியூமன் மவுத்தில் எல்லாரோட வாயிலையும் பாக்டீரியாஸ் இருக்குது. அதனால தான் அந்த கிட்ட நாம் நெருங்குறப்போ ஒரு பயம் வருது நமக்கு. யாராவது ரொம்ப கிட்ட வந்தால் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ரீசன் தான். ஸோ அந்த பாக்டீரியா எவ்வளவு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த வாய் ஹியூமன் மவுத் அதுக்குள்ளே எவ்வளோ இருக்கும்? எல்லாருக்கும் ஆவரேஜாக இது உண்டு. இதுதான் வந்து அந்த ஸ்ப்ரெட்டிங்கான விஷயங்களை இப்போ கொண்டு போகுது. ஓகே, ஸோ ஹியர் கம்ஸ் தி ஆன்சர். பில்லியன்ஸ். ஓகே, there are about 40,000 bacteria in the human mouth. நான் சொல்கிறது மவுத்தில் மட்டும். உடம்பு ஃபுல்லானா போகாது, பில்லியன்ஸ் மில்லியன்ஸ் அதெல்லாம் தாண்டி ஏதோ ட்ரில்லியன்ஸ் அதில் போகும். நான் சொல்கிறது இங்கே மட்டும் இந்த ஏரியாவில் மட்டும் 40,000 பாக்டீரியாஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற 40,000 பாக்டீரியாஸில் ஹச் அப்படின்னும் போது ஏதோ ஒன்று தான் வந்து எங்கேயோ அந்த பரவுறது, தொற்று நோய், ஸ்ப்ரெட்டிங் அதெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறது. இந்த நாக்கு இருக்கு இல்லையா, அதில் எவ்வளோ டேஸ்ட் பட்ஸ் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாக்கில் டேஸ்ட் பட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நாக்கில் இல்லை, பல் விளக்கும் முன் பல் விளக்குறதுக்கு பின்னுலாம் இல்லை கிருஷ்ணராஜ் சார். ஆவரேஜாக பல் விளக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், அப்புறம் கம்மியாக இருக்கலாம். பட் ஆவரேஜாக 40,000 இருக்கும். இப்போ அந்த பல் சொத்தைன்னு சொன்னாங்கல்ல, இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இட்ஸ் ஆப்வியஸ் அதிகமாக தான் இருக்கும். பல் விளக்காமல் இருந்தோம்னா 2-3 நாள் விளக்காமல் இருந்தோம்னா இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஓகே, நான் என்ன கேட்டேன்? டேஸ்ட் பட்ஸ் எவ்வளோ இருக்கும்? அதில் எவ்வளோ இருக்கும்?
5 p.m. live, change it to first year MBBS class, anatomy. தெரிஞ்சுக்கணுமே சார், நம்ம உடம்பு இல்லையா? டாக்டருங்க மட்டும்தான் படிக்கணுமா என்ன? இதை கவனிங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த தகவல். Each of us has around 2000 taste buds. By the age of 60, most people lose half of their taste buds. So 60 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல வந்து அந்த சுவையெல்லாம் குறைஞ்சு போயிடுது, தெரியலேன்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு ரீசன் இதுதான். 50% காணாம போயிடுது. இந்த மூச்சு விடுறோம், மூச்சு இழுக்கிறோம், இன்ஹேல், மூச்சு விடுறோம், எக்ஸேல். ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை பண்ணுறோம்? How many times we inhale and exhale? ஓ அப்படியா, தெரியல எனக்கு. எம்பிபிஎஸ் படிக்காம டாக்டராக்க பார்க்க. நம்ம இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை நீங்கள் கேளுங்க சார், கேளுங்க. ஓகே, கவனிங்க, கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகுங்க. தட் வேரிஸ் 2 times per minute. குட். கேளுங்க. கையில் எத்தனை விரல்? இப்படி கஷ்டமான கேள்வி கேட்க மாட்டீங்களா? An adult person performs around 23,000 inhalations and exhalations a day. 23,000. நம்ப முடியுதா? 23,000 தடவை. மல்டிப்ளை பை 365, மல்டிப்ளை பை 60. அடுத்த கேள்வி வந்து பியூர்லி ஃபார் மேல். பியூர்லி ஃபார் மேல். அடுத்த கேள்வி ஃபீமேல்லாம் கொஞ்சம் காது பொத்திக்கணும். ஸோ பியூர்லி ஃபார் மேல். நான் அந்த கேள்வி கேட்கல, கேள்வி கேட்காம இங்கே போட்டுடுறேன். ஸோ எல்லோரும் பார்த்துக்கணும். தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் பியூர்லி ஃபார் மேல். The smallest cells in a man's body are sperm cells. Okay, so today good day, comedy day. நேற்று எல்லோரும் கேள்வி கேட்டதனுடைய விலை. கவின், நீங்க மட்டும்தான் கேள்வி கேட்பீங்களா? நான் கேட்க மாட்டேனா? ஓகே, ஸோ இன்னொரு 5 பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டு இன்னைக்கு லைவ் முடிக்கிறேன். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஐ திங்க் இன்னொரு பார்ட் 2 வரலாம், பார்ட் 3 கூட வரலாம். அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு இதோட முடிப்போம். இன்னொரு 5 பாயிண்ட்ஸ் ஐ வில் கம் பேக். பதில் வந்துட்டு. ஓகே, கொஞ்சம் மெதுவா பொறுமையா இப்போ நான் போட்டிருக்கிறத கொஞ்சம் படிங்களேன். At birth, there are 14 billion cells in the human brain. 14 billion cells இருக்கும் human brain. This number does not increase throughout a person's lifetime. இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறது இல்லை, அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் ஆஃப்டர் 25 years, நல்ல கவனிங்க, 25 years வரை தான் அந்த 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 ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் வந்து the number of cells falls by 1 lakh every day. ஒவ்வொரு நாளும் 1,00,000 செல் பிரெயின்ல இருந்து ஃபால்ஸ் டவுன். About 70 cells die in the minute it takes you to read a page in a book. ஸோ ஒரு நிமிஷம் ஒரு புக்கில் ஒரு பக்கத்தை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, ஸோ அதில் வந்து 70 செல்ஸ் வந்து இறந்து போயிடும். ஸோ 70 செல்ஸை வந்து தான் உங்களுக்காக உபயோகப்படுத்தி தான் நீங்கள் படிக்கிறீங்க. உடனே இன்னிலிருந்து படிக்காமல் அப்பாவோட வேணாம்
பிரெயினில் இருக்க செல்ஸ் எல்லாம் நான் காப்பாற்றிக்கிறேன், நான் இனிமேல் படிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் படித்தாலும் படிக்கலைன்னாலும் செல் வந்து உங்களை விட்டு போயிடும். ஸோ அதனால் படித்தா அது யூஸ்ஃபுல்லாக உங்கள்கிட்ட இருக்கும், நியூரல் நெட்வொர்க்காக மாறி. ஆஃப்டர் 40 years the decline of the brain accelerates sharply. 40க்கு அப்புறம், 40க்கு அப்புறம் நாய் கொணோன்னு இதுக்கு தான் சொன்னாங்களா என்னன்னு தெரியல. After 40 years the decline of the brain accelerates sharply, and after 50 years neurons, that is nerve cells, shrink and the brain get smaller. Very very important. So அந்த 25 to 40 இருக்கு இல்லையா, அந்த டைம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம பிரெயின் செல்ஸ் வந்து விதரிங்னுவாங்க, அது உதிர்ந்து போயிடும். ஸோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அது இட் கிவ்ஸ் அஸ் லாட் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ், நியூரல் நெட்வொர்க்ஸ். அதனால தான் வந்து மூளையை யூஸ் பண்ணு அப்படின்ற வார்த்தையை எங்கேயோ திரும்ப திரும்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். உங்களோட ஹார்ட் இருக்குல்ல, ஹார்ட் இருக்குன்னு நம்புகிறேன். ஹார்ட் இருக்குல்ல, அந்த ஹார்ட்டோட சைஸ் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதனோட வெயிட்டும் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேன் யூ டைப் அண்ட் டெல் மீ உங்களோட ஹார்ட்டோட சைஸ் அண்ட் வெயிட். இனிமே கேள்வி கேட்பேன். உங்களோட ஹார்ட்டோட சைஸ் அப்ராக்சிமேட்டாக என்னவா இருக்கலாம், அப்புறம் அதனுடைய வெயிட் என்னவா இருக்கலாம்? கையளவு, ஃபென்டாஸ்டிக். வெயிட் என்னவா இருக்கலாம் சார்? ஹார்ட்டோட வெயிட் கைப்பிடி அளவு, உள்ளங்கை அளவு, சைஸ் ஆஃப் அவர் ஃபிஸ்ட், 250 grams. கலக்குறீங்க எல்லாம். எல்லாருக்கும் ஹார்ட் இருக்கு போல இருக்கு, எல்லாருக்கும் ஹார்ட் இருக்கு. அது மட்டும் தெரியுது. அதனால் இந்த ஹார்ட் இருக்கிறதுனால அந்த தகவல் வந்து கரெக்டாக சொல்கிறீங்க. வாழ்த்துக்கள், உங்கள் எல்லாருக்கும் ஹார்ட் இருக்கு. The human heart is approximately equal in size to that of a person's fist. உங்களுடைய கை அளவு தான் வந்து ஹார்ட்டு. அண்ட் 220லேருந்து 260 கிராம்ஸுக்கு வந்து ஆவரேஜாக ஒரு பர்சனோடது இருக்கும். ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் இன் த பாடி, யாராவது சொல்லுங்களேன். ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் இன் த பாடி. Someone can type strongest muscle in the body. Which is the strongest muscle in the body? உங்கள்ட்ட இருக்கிற பாடியை பற்றி தான் கேட்குறேன். ஊர் உலக கதையெல்லாம் கேட்டால் டக்குன்னு பதில் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் பாடியை பற்றி சொல்லுங்கள். Which is the strongest muscle in the human body? Anyone? Trunk, heart. ஹார்ட். பிரேமா அம்மா ஹார்ட்னு எழுதுறீங்க, செம்ம. காஃப் மசில்ஸ். சுபா மேடம் கலக்குறீங்க போங்க. ஓகே. ஜா மசில். ஓ ஐயோ, ஹியூமனுக்கு மட்டும்தான் ஜா உண்டு, அது தெரியுமா? ஹியூமனுக்கு மட்டும்தான் ஜா உண்டு, அப்படி ஒன்று இருக்கு. ஓகே ஓகே. கார்டியாக். கவின் மேடம் போங்க மேடம், நீங்கள் டாக்டர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க மேடம். நீங்கள் வந்து என்னென்னமோ ஆன்சர்லாம் சொல்கிறீங்க புதுசாக. கவனிங்க இங்கே. த ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் இன் தி ஹியூமன் பாடி இஸ் டங்க். டங்க் டங்க் டங்க். இதை பற்றி நான் ஒன்று நகைச்சுவையாக சொல்கிறது உண்டு. நல்லா கவனிங்க. ஒன்று நல்லா கவனிங்க. பேச வச்சு கெடுத்துரும், இல்லை சாப்பிட வச்சு கெடுத்துரும். ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் ஒன்று பேச வச்சு கெடுத்துரும், இல்லை சாப்பிட வச்சு கெடுத்துரும். ஸோ அதனால் பி கேர்ஃபுல். அடுத்து சொல்ல போகிற தகவல் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஆச்சரியமானதாக இருக்கும். பிரெயினில் ரியாக்ஷன்ஸ் நமக்கு நடந்துகிட்டே இருக்குல்ல, அது எவ்வளோ நம்பர்ஸ்னு பாருங்கள். அதுவும் செகண்டில், எவ்ரி செகண்ட் பிரெயினில் எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். 1 lakh chemical reactions occur in the human brain every second. இவ்வளோ பவர்ஃபுல் நாம, இவ்வளோ பவர்ஃபுல். 1 lakh chemical reactions in the human brain every second. இவ்வளோ பவர்ஃபுல்லான பர்சன். எதை பற்றி நீங்கள் நினச்சாலும் இவ்வளோ ரியாக்ஷன் உள்ளே போயிட்டுருக்கு.
ஸோ ஒரு ஒரு எனக்கு இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நினச்சா இந்த 1 lakh இன்ட்டு மல்டிப்ளை பை 5 நிமிஷம்னா அப்போ எவ்வளோ 1 lakh இன்ட்டு 60 இன்ட்டு 5 minutes, அந்த அளவுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து தான் சூசைடு நோக்கி போகிறோம். புரியுறதா? இப்போ 1 hour ஒருத்தங்க தனக்கு நடந்த கஷ்டங்களை பூரா நினச்சிக்கிட்டே இருக்கும்போது 1 hour தனக்கு நடந்த கஷ்டங்களை பூரா நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது, ஸோ 1 second மல்டிப்ளை பை 60 மல்டிப்ளை பை 60 அவ்வளவு ரியாக்ஷன்ஸ் பிரெயினில் நடக்கிறதுனால தான் ஃபைனலாக வந்து அவங்க அந்த சூசைடல் தாட்டுக்கு போகிறாங்க. ஸோ இட் இஸ் சூசைடு வந்து சும்மாலாம் நடந்துடாது. உண்மையிலே அந்த அளவுக்கு உள்ள ப்ரெஷர் இருந்தால் தான் சூசைடல் தாட்டுக்கு போவாங்க. சரி, லாஸ்ட் கொஸ்டின். இதோட பார்ட் 1 முடிக்கிறேன். பார்ட் 2 நாம் வந்து திரும்ப வருவோம். When we are nearing to say I love you, all reaction stops. ஓகே, உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம தோல் வந்து மனித தோல் இருக்கு இல்லையா, இது வந்து பாம்புக்கு மாதிரி ரீப்ளேஸ் ஆகுதா ஆகலையா? பேய் இருக்கா இல்லையா? கரெக்டாக பதில் சொல்லணும். ரீப்ளேஸ் ஆகுதா ஆகலையா? அப்படி ரீப்ளேஸ் ஆகுதுன்னா எவ்வளோ தடவை ஆகுது ஒரு வாழ்க்கையில்? முதல்ல ரீப்ளேஸ் ஆகுதா இல்லையா? அப்படி ரீப்ளேஸ் ஆகுதுன்னா ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை தடவை ஆகுது? இது மட்டும்தான் கேள்வி. லாஸ்ட் கொஸ்டின். ரீப்ளேஸ் ஆகுது, சரி ரைட்டு, எவ்வளோ தடவை ஆகுது? நம்மளோட தோல் வந்து சின்ன வயசில் இப்போ குழந்தையா பிறக்கிறப்போ இருந்த தோல் வந்து அப்படியே இருக்கிறது இல்லை. அது ரீப்ளேஸ் ஆகி தான் வருது. ஆமாம், அது கிளியர். அப்போ எத்தனை தடவை? ட்வைஸா? மீனா மேடம், வெரி குட், சூப்பர், போங்க, கலக்குறீங்க. இஸ் இட் ட்வைஸ்? குளிக்கிறப்போ வில் ரீப்ளேஸ் எத்தனை தடவை? சுகன்யா மேடம் நல்லா சொல்றீங்க பதில். எத்தனை தடவை? அதுவும் ஐ டோன்ட் நோ தான் சார். கவின் முருகன், எஸ் ஓகே மேடம், எத்தனை தடவை? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஐ டோன்ட் நோ. 2 times. எஸ் இட் டஸ், ஆகுது. 1/2 மார்க் கன்ஃபார்ம். தினம் ஆகிட்டே இருக்கு, ஆகுது 3 முறை, மில்லியன் டைம்ஸ் ஏதாவது. How many times தெரியல சார். ஓகே, திஸ் இஸ் த 20th question ஆன்சர். இப்போ கொடுத்துட்றேன். ஸோ இதை நீங்கள் படிக்கலாம். இருங்க, நாளைக்கு பிட்டு கொண்டு எக்ஸாமுக்கு வர்றேன். Human skin is completely replaced about 1000 times during a person's lifetime. எங்க அப்பா 2 தடவை படிச்சார். Human skin is completely replaced about 1000 times in a person's lifetime. So 1000 times வந்து நம்ம ஸ்கின் வந்து ஒரு லைஃப் டைமில் வந்து அதுவாக உறிஞ்சி வெளியில் போய் அடுத்ததெல்லாம் வர ஆரம்பிக்குது. So that's it for the day. We will come back with part 2 and preferably if required part 3. Very very interesting facts. நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரியவே இல்லை. தெரியாமலேயே இந்த உடம்பை வச்சுக்கிட்டு குதிச்சிட்டே இருக்கோம். சில கொஸ்டின்ஸ்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. இன்றைக்கி இப்போதைக்கு இந்த டைம் இஸ் எனஃப். நம்ம அடுத்து ஒன்றொன்னா பார்க்க நிறைய விஷயங்கள் நாம் வந்து புதுசாக எடுக்க முடியும். ஸோ இன்னைக்கு செஷன் எப்படி இருந்தது? ஹவு த செஷன் வெண்ட்? யூ கேன் டைப் அண்ட் யூ கேன் ஐ கேன் ரீட் தட். நான் படிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண பிற்பாடு possibly this can be sent to students. part 2 ஆருத்ரா வச்சுக்கங்க. ஆருத்ரா வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லி நீங்கள் வந்து எனக்கு ஆன்சர் சொல்கிறீங்க அப்படின்னா நான் ஐ வில் கிளாப் ஃபார் ஆருத்ரா. உங்களுக்கு இல்லை. ஒரு சயின்ஸ் டீச்சர் எப்படி கிளாஸ் எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று காட்டிவிட்டீர்கள். தேங்க்யூ. சிரிக்க வச்சிருக்கேன். Thanks a lot, sir. Saw a comedy film, but knowledge more. Okay, thank you. Yeah. ஆருத்ரா மேடம் வந்து டாக்டரு.
Today relaxed much, was interesting and informative. So much knowledge unfolds. Good and interesting session. Good and interesting session. Semma energetic session. Very. Laughter with knowledge. Yeah. எங்க அப்பா 2 தடவை உரிச்சாருன்னு சொல்றத விடவா இருக்கு. தோல் எத்தனை தடவை உரியும்னா எங்க அப்பா 2 தடவை உரிச்சாரு. கிருஷ்ணராஜ் சார் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரீங்க, நல்ல வேலை அடிக்கலை அண்ட் ஃபிங்கர்ஸ் போகலை. இன்ஃபர்மேட்டிவ் செஷன் சர்ப்ரைஸ்ட் வித் பிளட் ப்ரெஷர் வென் பி டென்ஷன்ட். யா, அவ்வளோ ப்ரெஷர் ஏறுது. வெர்பல் டயரியா, நியூ லேர்னிங் டெர்மாலஜி ஈவன் ஃப்ரம் அவர் 5 PM ஃபேமிலி மெம்பர்ஸ். யா, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் பிரைன். அவன் 20 லட்சம் கோடி இன்னைக்கு சிரிக்க முடிஞ்சது சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகுது. ஒரு சயின்ஸ் கிளாஸ் இவ்வளோ எனர்ஜியாக இருக்குதே. என்னை பற்றி எனக்கு தெரியாததை எல்லாம் தெரிந்து கொண்டேன். வில் கீப் ஐஸ் மோர் கேர்ஃபுல் அண்ட் ஸ்லீப் மோர். யா, ஐஸ் தான் பெரிய பாதியில் தான் இருந்தேன். கிருஷ்ணராஜ் சாரோட பதில் கவனிச்சிங்களா? பாதியில் தான் வந்தேன் வெயிட் லாஸில். வியாபாரத்தில் இல்லையேன்னு என்று உட்கார்ந்துருந்தேன். நல்லா சிரிக்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் ஹியூமன் பாடி. ஜஸ்ட் இன்னும் நம்ம தெரிய நமக்கே சிரிப்பாக இருக்கும். அல்லது அதே சமயத்தில் வி வில் பிகம் கான்ஷியஸ். தூக்கம் எவ்வளோ முக்கியமானதுன்னு இப்போ நமக்கு தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதனால் இனிமே ஃப்ரீயாக ஒரு டைம் கிடைக்குதுன்னா அந்த ஃபஸ்ட் ரெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் ஸ்லீப். ஃபஸ்ட் ரெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் ஸ்லீப். ஸோ டெஃபைன் டங்க் கரெக்டாக அது போன் சொல்லி பல்ப் வாங்கியாச்சு. எனிவே டுமாரோ யூ வில் ஆஸ்க், டோன்ட் ஈட் டூ மச், பெட்டர் ஐ வில் ஈட் டுடே. லேர்னிங் அண்ட் மோர் லாஃபிங் ஜெய் சார். தேங்க்யூ. யா தேங்க்யூ சொன்னா. ஓகே. Okay, so thank you all. Thank you. It's been a wonderful time. I think today 67th live. We are slowly nearing 70 mark, and then 75, and then 80, 90, 100. எவ்வளோ முடியுமோ அது வரை போவோம். நம்ம the best we can share, the best we can exchange, we will do it. Thank you so much for being with me. ரொம்ப சந்தோஷமான நாட்கள், ஞாபகங்கள், நினைவுகள் எல்லாமே இது சேர்ந்து. So thank you all. Bye. Have a good night. Love you so much.